அவர் தூய சக்தி தீய சக்தின்னு ரைமிங்காக சொல்லி விட்டாரு. தூய சக்தினா அவர் சொல்ல போற அவர் வரக்கூடிய அரசு தூய்மையா இருக்கும், லஞ்ச லாபம் அது 50 நாள்ல காட்டி இருக்காரு. 5 வருஷம் கழிச்சு நீங்க அடுத்த தேர்தலும் போது ஜனங்கள்லாம் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இருக்குல்ல, டிஏவிசி 24/7 இப்போ ஆக்டிவேட் ஆயிட்டாங்க. அரசு அலுவலகங்கள் எல்லா அலுவலகத்திலையும் பத்திரப்பதிவு அலுவலகத்திலேருந்து இப்போ எடப்பாடி முதல்வர் 4 வருஷம் இருந்தார்ல, அதுக்கப்புறம் இவர் 5 வருஷம் இருந்தார்ல, இந்த 9 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் பலத்தை கொள்ளையடித்தவனை விடமாட்டேன்னு சொல்றாரு. இது எப்படி இருக்கும்னா முந்தைய திமுக ஆட்சி மாதிரி இருக்காது. முந்தைய திமுக ஆட்சியில் எப்படின்னா மிரட்டுவாங்க, உங்க மேல நடவடிக்கை எடுக்க போறோம், ரெய்ட் பண்ண போறேன்னு. அப்போ அவன் கட்சிக்கு வந்துட்டான்னா விட்டுருவாங்க. ஒரு உதாரணம் ஸ்டாலின் ஆட்சியில் பண்ணாங்க பாருங்க, யூட்டர்ன்லாம் அடிச்சாங்கல்ல, அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. உற்பத்தின்னா தண்ணியே குடிங்க. நான் நம்புறேன் விஜய் எந்த ப்ராமிஸும் யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டார். நீங்க வாங்க, we are not stopping you coming to TVK. ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யட்டும். ஒரு மோசமான பேர் வழி தான் அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் ஒன்றும் பெரிய கொள்கை குன்று கோட்பாடு. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின், அண்ணன் உதயநிதிலாம் அவங்கள எவ்வளோ திட்டி இருக்கிறார் தெரியுங்களா? கட்சியிலேருந்தே வெளியேற்றிருக்காங்க. ஸோ ஈஸ் அ ஆப்பர்ச்சுனிஸ்ட் மேன். சவுக்கு சங்கரை என்ன பண்ணாங்க? அவர் என்ன பண்ணாரு? கொலை பண்ணாரா? என்ன பண்ணாருங்க? அவர் ஆட்சிக்கு எதிராக பேசினாரு. சவுக்கு சங்கரை கஞ்சா வச்சு பிடிச்சாங்களா இல்லையா? கையை உடைச்சாங்களா இல்லையா? இவங்கெல்லாம் இதை பற்றி எல்லாம் பேசலாமாங்க? திமுக ஆட்சியில் ஆணவம் வீழட்டும்னு ஸ்டாலின் நேற்று ஒரு ட்வீட் போட்டாரு. வீழ்ந்து கிடக்குறப்பா நீ ஆணவத்தால. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. விஜய் அவர்கள் செய்கிறது நியாயமா? அதாவது தூய சக்தின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தூய சக்தி மாசு அடைஞ்சிருச்சு. ஏன்னா அதிமுகவில் ஊழல் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்படுபவர்களும் உள்ளே ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக சி விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே அந்த குட்கா கேஸ் இருக்குது. அதை இப்போ விசாரணையை கூட துரிதப்படுத்தணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது எப்படி, இது நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக இதை ஏற்றுக்கிறீங்களா? அதாவது there is a ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங். விஜய் தூய சக்தின்னு சொன்னதை நிறைய பேர் என்ன நினச்சிங்கன்னா அவர் பர்சனலாக அதை சொல்லிக்கிட்டாரு, இல்லை அவர் கட்சியை அப்படியே மொத்தமாக தூய சக்தி, நாங்கள்லாம் தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாருன்னு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் தூய சக்தின்னு சொல்கிறதின் அர்த்தம் என்னென்னா தூய்மையான நிர்வாகம் கொடுப்பேன், ஊழலற்ற நேர்மையான வெளிப்படையான மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய லஞ்ச லாவண்யம் இல்லாத நிர்வாகத்தை தான், கிளீன் கவர்னன்ஸை தான் அவர் தூய சக்தின்னு சொல்கிறாரு. அவர் அதை சொல்கிறதின் மூலம் பெரும்பாலான ஆட்கள் எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் தூய சக்தி, அவர்கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் தூய சக்தி, அந்த கட்சியே தூய சக்தி அப்படின்னா ஏங்க இந்த 50 நாளில் எவ்வளோ பேரை வெளியேற்றிருக்காரு தெரியுங்களா? எவ்வளோ பேர் ஒன்றிய செயலாளர்கள் பல பேர் கட்சியிலேருந்து இன்னைக்கு இருக்காரு, அரெஸ்ட் ஆகியிருக்காங்க பல குற்றங்களுக்காக. ஸோ நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது தூய சக்தின்னு யாருமே கிடையாதுங்க. நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், உங்கள்கிட்ட சொன்னதான்னு தெரில. திருவள்ளுவர் அதுக்கு ஒரு அளவுகோல் சொல்கிறாரு, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒரு ஆள் நல்லவன்னா 51% நல்லவனாக இருந்தால் அவன் நல்லவன் சொல்லிடுது இந்த உலகம். ஆனால் அந்த நல்லவங்கிட்டேயும் 49% தீய குணங்கள் கெட்ட குணங்கள் இருக்கும். ஒரு ஆள்கிட்ட 51% கெட்ட குணங்கள் தான் அவனை கெட்டவன் சொல்லிடுது இந்த உலகம், இந்த சமூகம். அப்போ 49% நல்ல குணங்கள் அவங்ககிட்டே இருக்குது. எது ஓவர்வெல்மிங்கா? அதை தான் சொன்னேன், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி. நல்ல அம்சங்கள் அதிகமாக இருந்தால் அவன் நல்லவன், கெட்ட அம்சங்கள் தீய அம்சங்கள் அவங்ககிட்ட இருந்ததுன்னா அதிகமாக அவன் தீயவன். அவ்வளோதான். 100% நான் பியூர் அப்படின்னு சொல்லிட்டு எவனா சொன்னான்னா அது டுபாகூர். அப்படி ஒரு ஆளே கிடையாது, இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப். உங்ககிட்டயும் சில தவறான குணங்கள் இருக்கும், பழக்கங்கள் இருக்கும். ஆனால் உங்களை நல்லவர்னு சொல்கிறாங்கன்னா ஓவராலாக நீங்கள் நல்லவராக இருப்பீங்க. அப்படி தான் பார்க்கணும். ஸோ அதனால் அவர் தூய சக்தி தீய சக்தின்னு ரைமிங்காக சொல்லி விட்டார். தூய சக்தினா
அவர் சொல்ல போகிற அவர் வரக்கூடிய அரசு வந்து தூய்மையாக இருக்கும், லஞ்ச லாபம் அதை 50 நாளில் காட்டியிருக்காரு. 5 வருஷம் கழித்து நீங்கள் அடுத்த தேர்தலும் போது ஜனங்கள்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, உண்மையான க்ளீன் கவர்னன்ஸ் தான், கரப்ஷனை ரூட் அவுட் பண்ணிட்டாரு. ரெய்ட் நடக்குது இப்போ எல்லா பக்கமும், தெரியுங்களா உங்களுக்கு? கம்ப்ளீட்டாக ஆர்டிஓ ஆஃபீஸாக இருக்கலாம், பஞ்சாயத்து ஆஃபீஸாக இருக்கலாம், அந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இருக்குல்ல, டிஏவிசி, ஃபுல் 24/7 இப்போ ஆக்டிவேட் ஆகிட்டாங்க. அரசு அலுவலகங்கள் எல்லா அலுவலகத்துலேயும் பத்திரப்பதிவு அலுவலகத்துலேருந்து கணக்கில் வராத பணம்னு 52 லட்சத்தை எடுத்துன்னு போகிறாங்க. அதெல்லாம் என்ன லஞ்ச பணம் தான், அன்னைக்கு கலெக்ஷனாக இருக்கும். ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்போ தொட்டவங்களையும் விட மாட்டோம்னா ஏற்கனவே கொள்ளையடிச்சவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ வந்து ஈவன் அந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டேன். முதலுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். தூய சக்தினா நாட் இண்டிவிஜுவல்ஸ், நாட் எனி பர்டிகுலர் பர்சன் ஆர் எனி பார்ட்டி. மை அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பி க்ளீன். அதுதான், அதை தான் அவர் மீன் பண்ணியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். ரைட்டா? இப்போ நீங்கள் இன்னொரு அடுத்த கேள்வி கேட்டீங்க, அப்படின்னா தொட்டவனை விடமாட்டேன், தொடவும் மாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் என்னன்னு, அது அவர் வந்து என்ன செய்ய போகிறாருன்றது இனிமேல் தான் பார்க்கணும். தொட விட மாட்டார்ன்றது இப்போவே தெரியுது, விளையும் பயிர் முளையிலே தெரியணுவாங்க இல்லையா, அது மாதிரி இது தெரியுது. இப்போவே வந்து எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இந்த 50 நாள்லேயே தெரியுது கரப்ஷன் இஸ் ரெடியூஸ்டு, எராடிகேஷன் ஆயிடுச்சு, முற்றிலும் கரப்ஷன் ஒழிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அது 5 வருஷம் கழித்து தான் என்னால் சொல்ல முடியும். இப்போதைக்கு விளையும் பயிர் முளையிலே தெரிகிறோம்னே, கரப்ஷன் இஸ் வெரி மச் ரெடியூஸ். அலறான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நம்ம பணம் கொடு, ஐயோ என்ன சார் வேணாம் எடுத்துன்னு போங்க போன்றான். 1000 பள்ளிகளுக்கு அப்படின்றதுக்குள்ளே ரினிவல் என்ஓசி கொடுக்குறாங்க. மணிக்கணக்கில் நாள் கணக்கில் பணம் கொடுத்துட்டு காத்துட்டு இருந்த உரிமங்கள் அனுமதிகள்லாம் 48 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸில் இமெயிலில் அனுப்புகிறாங்க, வாங்கிக்கிங்க மெயிலை பாருங்கன்றாங்க. ஸோ எ சேஞ்ச் ஹேஸ் டேக்கன் பிளேஸ் இன் த கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு என் பதில் என்னன்னு சொன்னால், அவர் என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடக்காத ஊழல் கொள்ளை மக்கள் பணம் கொள்ளை போகிறது நான் அனுமதிக்க மாட்டேன். அதை அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப் டு திஸ் டைம். ஆனால் ஏற்கனவே இருக்கிறத நான் வந்து விடமாட்டேன் தொட்டவனா, அவர் தான் ஏற்கனவே ஒரு கட் ஆஃப் டேட் ஒன்று சொல்லியிருக்காரு 2017க்கு பிறகுன்னு. ஞாபகம் இருக்கா? இந்த 2017 என்ன, வாட் இஸ் தி சிம்பாலிக்? ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த பீரியட்லாம் விட்டுரு, அதுக்காக 100 வருஷத்தெல்லாம் அவர் தோண்ட முடியாது. அவர் என்ன செட் பண்ணிக்கிட்டார், இந்த டேட்டுக்கு அப்புறம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் வந்து ஏலத்தில் எடுத்தார் இல்லையா சீஃப் மினிஸ்டர்ஷிப்பை, அதுலேருந்து தான் பெரிய அளவுக்கு வந்து ஊழல்கள் நடந்திருக்கு. அதுக்கு முன்னால் நடக்கலைன்னு மாட்டேன். கருணாநிதி காலத்துலேயோ எம்ஜிஆர் காலத்துலேயோ இப்போ எதுக்கு இறந்து போனவங்களுடைய சமாதிகளை இப்போ தோண்டிகிட்டு இருக்கணும்? அதனால் அவர் விட்டுட்டார். இந்த மறைந்த தலைவர்களை வந்து அவர் தொடலை. ஆனால் உயிராக இருக்காங்க பாருங்கள் 2017 லிவிங் பீப்புள். இப்போ எடப்பாடி முதல்வர் 4 வருஷம் இருந்தார்ல, அதுக்கப்புறம் இவர் 5 வருஷம் இருந்தார்ல. இந்த 9 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் பலத்தை கொள்ளையடித்தவனை விடமாட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், நேற்று போய் முந்தா நாள் போய் சேர்ந்தவங்க எல்லாரும் இந்த ஆட்சியில் மந்திரிங்களாக இருந்தவங்க தான். இந்த பீரியடில் 17லேருந்து இந்த பீரியடில் மந்திரியாக இருந்தவங்க தான். அப்போ நிச்சயமாக ஏற்கனவே அவர்கள் மீது வழக்கு பதிவாகி குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் ஆகிடுச்சு. ப்ராசஸ் ஆஃப் லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். அது எப்படின்னா இல்லை, ஒரு நிமிஷம் இது எப்படி இருக்கும்னா, முந்தைய திமுக ஆட்சி மாதிரி இருக்காது. முந்தைய திமுக ஆட்சியில் எப்படின்னா மிரட்டுவாங்க, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம், ரெய்ட் பண்ண போகிறோன்னு. அப்போ அவன் கட்சிக்கு வந்துட்டான்னா விட்டுருவாங்க. ஒரு உதாரணம், கிளாரிங் எக்ஸாம்பிள், வைத்தியலிங்கம் வந்து 28 கோடி வந்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தி அவர் பணத்தை சுருட்டிட்டார். ஹவுசிங் போர்டு மினிஸ்டராக இருந்தப்போ ஏடிஎம்கேலன்னு அவர் மேலே கேஸ் போட்டு எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணிட்டு விசாரணை பண்ணாங்க. ஆனால் அது ரொம்ப சிக்கலாக வரப்போகுது, தனக்கு வந்து கழுத்துக்கு சுருக்கு வருதுன்னு ஒன்றும்
அவர் ஓடி போய் திமுகவில் சேர்ந்துட்டார். ஃபேக் எண்ட் ஆஃப் இந்த எலெக்ஷன் முடிகிற வர்ற நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும். வெரி ரீசன்ட் க்ளோஸ் பண்ணி போன உடனே அதே டிவிஎஸ்சி என்ன பண்ணுதுன்னா, ஆதாரங்கள் இல்லாததால் இந்த வழக்கை முடித்துக்கொள்ள அனுமதிக்குமாறு நீதிமன்றம், ஏன்னா எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. இப்போ கோர்ட்டில் போய் அதை வந்து க்ளோஸர் ரிப்போர்ட் கொடுத்து தான் அதை கேன்சல் பண்ணோம். இப்போ அந்த வேலையை பண்ணாங்க. எப்படி குற்றவாளின்னு சொல்லி நீங்களே எஃப்ஐஆர் போடுவீங்களாம், அவர் உங்கள் திமுகவில் வந்து சேர்ந்த ஒன்றும் ஆதாரம் இல்லை அப்படின்னுவீங்களாம், கேஸை க்ளோஸ் பண்ணுவீங்களாம். இது மாதிரி வேலையை விஜய் செய்ய மாட்டார். அப்போ நடவடிக்கை எடுப்பார். அப்புறம் இந்த கேஸை முடிச்சிடுறேன். அப்போ இவங்க ஆட்சி அந்த வைத்தியலிங்கத்துக்கு போகாத காலம் பாருங்கள், அந்த கோர்ட்டில் இவங்க போய் அதை வாங்கிறதுக்குள்ளே ஆட்சி மாறிடுச்சு. புதுசாக வந்த ஆட்சியில் நோ 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 நாங்கள் அதை மேலே தீவிரமாக விசாரிக்க போகிறோம், இந்த வாபஸ் என்ற பேச்சுக்கே என்ன வாபஸ் வாங்கிட்டாங்க. இதுதான் விஜய், அதுதான் ஸ்டாலின். ஸோ தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸு. அதனால் விஜய் அவர்கள் சொல்கிறாருன்னா, நான் வந்து யாரையும் காப்பாற்ற மாட்டேன், கட்சியில் இருக்கிறோம் இருங்க. கட்சின்றதுங்க தேர்தல் அரசியலில் ஈடுபடுகின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் யாரையும் ஃபில்டர் பண்ண முடியாது. அதுவும் செல்வாக்குள்ள தலைவர்கள், உள்ளூர் தலைவர்கள், மாவட்ட அளவில். இப்போ விராலிமலையில் பாருங்கள், போன வாட்டி கூட 62,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. யார்? சி விஜயபாஸ்கர். அவர் மேலே இந்த சார்ஜ் ஷீட் இருக்குது, குற்றப்பத்திரிகை பண்ணியாச்சு. அவர் குற்றச்சாட்டெல்லாம் திமுககாரங்க பிரச்சாரம் பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஈவன் தென் பீப்புள் சப்போர்ட்டட் ஹிம் ஃபார் அதர் ரீசன்ஸ். புரியுதுங்களா? இப்போ மக்கள் மன்றத்தில் வந்து அவரை வந்து ஏற்றுக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை ஒரு அரசியல் கட்சி நிராகரிக்க முடியாது. அப்போ செந்தில் பாலாஜி அவர்களை கூட தான் மக்கள் திரும்ப தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அவர் மேல நிறைய கேசஸ் இருக்குன்னு இப்போ தேடிட்டு இருக்காங்க. அவர் வந்து இப்ப எங்கன்னே தெரியல. சரி, இப்போ வந்து அவர் தாவேக்கால வரப்போறாரா? இல்ல, இதுவும் வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா இது தப்பு தானேங்கும் போது அப்ப அவரும் எங்க மக்கள் செல்வாக்கு என்பது வேற, ஏத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்ல. மக்களிடம் செல்வாக்கு இருப்பது வேற. இது சட்டத்தின் முன்னால் இருக்கிற கேஸெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? அதாவது இந்த கேஸெல்லாம் அப்படியே தான் நடக்கும். இவங்க அட் பெஸ்ட் வந்து அதுக்கு வந்து தடை பண்ண மாட்டாங்க, தாமதம் பண்ண மாட்டாங்க, டைலூட் பண்ண மாட்டாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் பண்ணாங்க பாருங்கள், யூட்டர்ன்லாம் அடித்தாங்கல்ல, அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. உப்பத்தின்னா தண்ணியே குடிங்க. நான் நம்புகிறேன் விஜய் வந்து எந்த ப்ராமிஸும் யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டார். நீங்கள் வாங்க, we are not stopping you coming to TVK. ஆனால் எதிர்பார்த்து வராதிங்க, உங்கள் கேஸெல்லாம் காப்பாற்றிக்கலாம். கவர்மெண்ட் வில் நாட் இன்டர்ஃபியர். சட்டம் தன் கடமையை செய்யட்டும். தண்டனை கொடுத்தா அனுபவிங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் எப்போ குற்றச்சாட்டணுன்னா பாருங்கள், இந்த மாதிரி வைத்தியலிங்கம் மாதிரி ஆச்சுன்னா பாருங்கள், அவங்கெல்லாம் வந்த ஒன்றுமே எல்லாத்தையும் டைலூட் பண்ணாங்க, டிலே பண்ணாங்க, அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு 1 வருஷம் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இப்போவே ஐப்பத்தட்டிகள் அப்படி ஆகிடுமானா ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். ஆகும்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க. லெட் அஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ இயர்ஸ். கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னால் எல்லாரும் சாயமாக வெளுத்துறோம். இல்லை, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து வெளியில் வரும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, என்கிட்ட கூட வந்துட்டு என்னைய கூட கன்வின்ஸ் பண்ணாங்க, நீங்கள் வந்து இது வந்து 2026 ஆண்டின் சிறந்த ஜோக்குகளில் ஒன்று. ஏங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் எத்தனை முறை எத்தனை கட்சி மாறி இருக்கார்? அதிமுக, திமுகன்னு. திமுகவிலேருந்தே எத்தனை வாட்டி இவரை வெளியேற்றிருக்காங்க. அதிமுகவில் எம்எல்ஏ இருக்கும்போது அதை ரிசைன் பண்ணிட்டு வந்து திமுகவில் சேர்ந்து திமுகவில் நின்று ஜெயிச்சவர் தானே இவர். ஸோ அதனால் வந்துங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் இஸ் நாட் ஏ குட் பர்சன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவர் ஒரு நல்ல எலிமெண்ட் இல்லை. பப்ளிக் போர்வையை போத்திக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து, நேற்று பேசினார் நிர்மல்குமார், ரவுடின்லாம் சொன்னார், கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுற ஆளுன்னு சொன்னார். அதுதான் உண்மை. தென் மாவட்டங்களில் ஜாதியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நான் அவங்கள பாதுகாவலர் சொல்லிக்கிட்டு பேருக்கு திமுக அதிமுக மாறி மாறி ஆதாயத்துக்கு, ஸோ ஆதாய அரசியல் நடத்துகிற ஒரு மோசமான பேர் வழி தான் அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் ஒன்றும் பெரிய கொள்கை குன்று
கோட்பாடு. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின், அண்ணன் உதயநிதிலாம் அவங்கள எவ்வளோ திட்டியிருக்கிறார் தெரியுங்களா? கட்சியிலேருந்தே வெளியேற்றிருக்காங்க. ஸோ ஈஸ் அ ஆப்பர்ச்சுனிஸ்ட் மேன். என்ன கேட்டால் இவர் தான் சொல்லியிருப்பார், நான் தாவேக்காவுக்கு வந்துடுறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. த கேஸ் மே பி அதர்வைஸ். இவர் வெளியே வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு எங்கள் கட்சி எங்கள் தாவேக்கா தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆளெல்லாம் வந்தால் கூட அதான் சொல்லிட்டார் உடனடியாக. நிர்மல் குமார் அமைச்சர் அவர் பேட்டி அளித்தார், இந்த ஆள்லாம் வந்து எங்கள் தலைவர் காலில் விழுந்து கெஞ்சினா கூட சேர்த்துக்க மாட்டோன்னாரு. ஸோ அது ஒரு ஜோக்குங்க. அதாவது வந்து அவர் சொல்கிறாராம், அதாவது சிக்கல் உண்டாகிறாராம் ஆட்சிக்கு, மிரட்டுறாங்க, மிரட்டினா பண்ணிடுற ஆளாங்க இவங்கெல்லாம். தாதாஸ்ங்க அந்த ஏரியாவில் வந்து திருச்செந்தூர் எம்எல்ஏவாக இருக்கார், திருநெல்வேலி தூத்துக்குடியில் இவங்கெல்லாம் வந்து தாதாஸ் மாதிரி ஆட்கள் தான். அந்த மாதிரி ஆட்கள் தான் திமுக அதிமுகவுக்கு தேவையும் கூட. அதனால் அவங்கெல்லாம் வளர்த்தவங்க தான் இவங்க. ஸோ அது அப்பட்டமான பொய், அன்அடல்ட்ரேட்டட். அவரை கைது பண்ணது கூட வந்து அவதூறு பேச்சுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்துலலாம் கைது பண்ண மாட்டோம், கேஸ் வேணா போடுவோம். கைது பண்ணதில் கையை உடைப்பாங்க, குண்டர் சட்டத்தில் உள்ளே போடுவாங்க. சவுக்கு சங்கரை என்ன பண்ணாங்க? அவர் என்ன பண்ணார்? கொலை பண்ணாரா? என்ன பண்ணாருங்க அவர்? ஆட்சிக்கு எதிராக பேசினார். நான் நிறைய இருக்குது, ஒரே ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்சவர்ன்றதால சொல்கிறேன், நமக்கெல்லாம் தெரிஞ்சவர், அறிமுகமானவர். சவுக்கு சங்கரை கஞ்சா வச்சு பிடிச்சாங்களா இல்லையா? கையை உடைச்சாங்களா இல்லையா? அவருக்கு வந்துட்டு 2 முறை குண்டர் சட்டத்தில் போட்டாங்களா இல்லையா? இவங்கெல்லாம் இதை பற்றியெல்லாம் பேசலாமாங்க? திமுக ஆட்சியில் ஆணவம் வீழட்டும்னு ஸ்டாலின் நேற்று ஒரு ட்வீட் போட்டார். வீழ்ந்து கிடக்கிறப்பா நீ உன் ஆணவத்தால், இப்போ போய் அது வீழுன்ற. ஸ்டாலின் வீழ்ந்து தானே கிடைக்கிறாரு. எம்எல்ஏவாக கூட ஆக முடியாமல் சட்டப்பேரவைக்குள்ளே நுழைய விடாமல் தானே ஆகிட்டார். இதை விட பெரிய சீஃப் மினிஸ்டராக இருந்த ஆளுங்க. அதனால் வந்துங்க, கடந்த ஆட்சியில் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருந்தது, ஊடகம் எப்படி தர்மமாக நடந்தது, அரசுக்கு எதிராக எப்படியெல்லாம் இவங்க நடந்துக்கினாங்கன்னு நம்ம பார்த்துருக்குறோம். இதில் வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு சின்ன தப்பு நடந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஜட்ஜி அதை வந்து பிடிச்சிட்டார். அதாவது க்ரொனாலஜிக்கலாக சொல்லணுன்னா, இந்த ஆள் 20ஆம் தேதி ஜூன் 20 ஒரு பொதுக்கூட்டத்தில் அந்த காணொளி நான் பார்த்தேன். ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்க அளவுக்கு முதலமைச்சரை பற்றி பேசுகிறார். இவர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர், அவர் 8 கோடி தமிழர்களுக்கான முதல்வர். நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சி நியூஸ் 18 நினைக்கிறேன், அதில் பேசும்போது அந்த டிபேட்டில் திமுகவின் மிகப்பெரிய போராளி ஒருத்தருக்கார் ராஜீவ் காந்தி, அவர் பேசும்போது எப்படி சொல்கிறாருன்னா, முன்னாள் நடிகர் விஜய் அவர்கள்னு ஆரம்பித்தார். ஏன்னா உதயநிதி வந்து பழம்பெரும் நடிகரா முன்னாள் நடிகரா எனக்கு தெரியல. ஆனால் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, மரியாதைக்குரிய எதிர்கட்சி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின்றாரு. நீ இவ்வளோலாம் சொல்ல வேணாப்பா, முதல்வர் விஜய் அவர், நமக்கு எல்லாருக்கும் முதல்வர் தானே. ஆனால் எவ்வளோ வன்மம் அவர்களுக்கு இருக்குதுன்னா, முன்னாள் நடிகர் விஜய்னு ஒரு டிபேட்டில் சொல்கிறாரு பப்ளிக்காக. நான் அதை வந்து சொன்ன தப்பு, இது மாதிரிலாம் பேசாதீங்க, அவர் விஜயை விமர்சனம் பண்ணுங்கள், தப்பே கிடையாது, அவர் ஆட்சியை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், நாராக கீழ்ச்சி தொங்க போடுங்க. ஐ ஆம் நாட் இயர் டு டிஃபெண்ட் தம், பட் ஈஸ் அ சீஃப் மினிஸ்டர் என்டையர் ஸ்டேட்டுக்கு. முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்ல முடியாம முன்னாள் நடிகர்னு சொல்றேன். ஆனா நீங்க உதயநிதி எப்படி சொல்றீங்க? உதயநிதி எப்படி சொல்லுவீங்க? முன்னாள் துணை முதல்வர் அதை சொல்லுவீங்க. இப்ப அவர் சொன்னது சொல்ற, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதாவதுங்க ஒரு பேசிக் டீசன்சி வேணும், திமுக ஆளுங்களுக்கு கிடையாது. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் ஆபாசமாக பேசுகிறாரு. நானே கேட்டேன், வேறு எவனா இருந்தானா நேராக மேடையில் ஏறி அப்பி இருப்பானுங்க, பட் இந்த ஆளே பெரிய ரவுடி அந்த ஏரியாவில். ஸோ அந்த கட்சியில் தாவேக்கால போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸில். கம்ப்ளைண்ட் வந்தால் எடுக்காத இருக்க முடியுமா? இப்போ எடுத்து தான், இப்போன்னு இல்லைங்க, ஒரு சீஃப் மினிஸ்டரை பற்றி ஒருத்தன் தப்பாக பேசுகிறான்னு அவங்க கட்சி ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க போய் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் எடுக்க மாட்டான்னு வேணா, இல்லை இவர் லோக்கல் எம்எல்ஏன்னு சிஎம் மேலே பேசியிருக்கான். ஸோ தே ஹவ் ரிஜிஸ்டர்ட் ஏ கேஸ். சட்டப்படி தான் அப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணது சரியில்லை, நான் வரேன். இப்போ அவரை ரிஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போட்டோன்னா
இவருக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, சம்மன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஆஜராகுங்க உங்களை விசாரிக்கணும்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த லெட்டரை வாங்கிட்டு எனக்கு உடல் நலம் சரியில்லை, நான் வந்து 10ஆம் தேதி வரேன், அதாவது ஜூலை 10 வரேன்னு சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான் மேட்ரு. இதுக்கு ஒன்றும் அரெஸ்ட் பண்ண போக வேண்டிய தேவையில்லை, அவர் ஒன்றும் ஓடிட போகிறதில்ல, இஸ் ஏ பப்ளிக் சர்வெண்ட், எம்எல்ஏ. ஸோ அமைதியாக இருந்திருக்கலாம், 10ஆம் தேதி வரலான்னா அப்புறம் கூட பார்த்துருக்கலாம், ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் இவர் ஆய்வில் ஏதோ ஆய்வு, உடம்பு சரியில்லையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு, ஆனால் ஆய்வு பண்ணுறாராம். ஆய்வு பண்ணுறதுக்கு உடம்பு இப்போ வேலு மாதிரி, விசாரணை கூப்பிட்டா சிங்கப்பூருக்கு போய் படுத்துக்குவார், இப்போ வேறு ஏதாவதுன்னா வருவார், வெளியே கிளம்புவார். ஸோ ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை பிடிச்சி வந்தது, அப்புறம் அவர் காரில் வர விடாமல் அவரை போலீஸ் ஜீப்பில் ஏற்றின்னு போனது, இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனம். லோக்கல் போலீஸு லாயல் தென் த கிங்கு, ஆளும் கட்சிக்கு நாங்கள் வந்து ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்ற இவங்க பண்ணுற தப்பெல்லாம் தாவக அரசாங்கத்துக்கு மேலே தான் வரும். ரெண்டாவது என்ன போலீஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் 10ஆம் தேதி போகிறேன் வரேன்னு சொல்லிவிட்டு ஹைகோர்ட்டுக்கு போயிட்டார். ஹைகோர்ட்டில் போய் முன்ஜாமீன் கேட்டார். ஹைகோர்ட்டில் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரிலாமா பேசுவான், அந்த காணொலி பார்த்து உனக்கு கிடையாது போடான்ட்டான். இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் இஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் இருக்கு இல்லையா, பை த ஹைகோர்ட், அதை வந்து போலீஸ் எப்படி ராங்காக ரீட் பண்ணிட்டாங்கன்னா, ஓகே அப்போ இன்றைக்கி கோர்ட்டு வந்து கிளியர் பண்ணிடுச்சு, இவனை அரெஸ்ட் பண்ணலான்னு 1 மணி நேரத்தில் போய் தூக்கின்னு வந்துட்டாங்க. நான் தூக்கின்னு வந்தது ஹைகோர்ட்டு கொண்டு வர முடியாது இல்லையா, லோக்கலில் இருக்கிற ஒரு கோர்ட்டில் தானே அவரை இது பண்ணணும், சரண்டர் கொண்டு போய் காட்டணும்ல. அவரை ப்ரிசனுக்கு போனோன்னா அப்போ மெடிக்கல் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அவரை கொண்டு போகும்போது அந்த ஜட்ஜி இன்னும் கொஞ்சம் சுருடாக இருந்திருக்காரு. என்ன கேஸு எல்லாம் கேட்டு, சரி அவர் தான் உடம்பு சரியில்லை வரமாட்டேன்னு சொல்ல, வரேன்னு சொல்லியிருக்காரு. 10ஆம் தேதி வரைக்கும் எவன்ஸ் வில் நாட் ஃபால், என்ன அப்படி உடனே அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயிலில் போடணுன்னு, அதெல்லாம் தேவையில்லை. அவர் தான் வரேன்னு சொல்லியிருக்காரு, வரலான்னா பார்க்கலாம். வரேன்னு சொன்னவரை ஒத்துக்கிட்டார் சம்மனை, இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு, என்னப்பா இவர் சொல்கிறது உண்மையா, வரேன்னு சொன்னாரா, சம்மன் வாங்கிட்டாரா, ஆமாம் சார் வரேன், அப்புறம் ஏன் அர்ஜென்ட் பண்ணுறீங்க, அதனால் அதெல்லாம் இல்லை, அவருக்கு நான் பெயில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டிருக்காரு. டெய்லி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காலையில் 10 மணி கையெழுத்து போடணும், அதே போல் அவங்க சொல்லியிருக்கீங்கல்ல அந்த டேட்டுக்கு போலீஸ் கூப்பிடும்போது போய் நீங்கள் அவங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இது ஒரு சட்டத்தின் பால் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இந்த போலீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டதால் இப்போ என்ன ஆச்சு, விடுதலை விடுதலை விடுதலை, முக்கு அறுப்பட்டது தாவேக அரசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மெட்ராஸில் அரசாங்கம் இருக்குதுங்க, சீட் ஆஃப் பவர். இங்கே திருச்செந்தூரில் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற சம் போலீஸ் அஃபிஷியல்ஸ் இதை டேக்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இது வந்து போலீஸுக்கு ஒரு லெசனாக இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம நாட்டில் சட்டங்கள் இருக்கின்றது, நீதிமன்றங்கள் இருக்குங்க. இப்போ அவதூறாக பேசிட்டான்னா கைது பண்ணி உள்ளே அடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள ப்ரொசீட் பண்ணுங்கள், கேஸ் நடக்கட்டும், பனிஷ் பண்ணுங்கள். அவங்க கோர்ட்டு வந்து 6 மாதம் ஜெயிலில் கூட போட்டோம். ஆனால் ஏன் அரெஸ்ட் ஷுட் பி த லாஸ்ட் வெப்பன், நாட் த ஃபஸ்ட் வெப்பன். எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறேன். அதனால் வந்து இதுதானே தவிர இதில் வந்து, ஆனால் அதனால் இவரை வந்து கண்டிஷன் பெயிலில் விட்டதால் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதெல்லாம் சரின்னு ஆகுமா, அவர் பிஹேவியர் வந்து அது சரியா, ஹைகோர்ட்டே ரிஜெக்ட் பண்ணிடுச்சா. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார்.